வணக்கம் குட்டி பசங்களா. இன்னைக்கு நாம சாதுரியமா செயல்படுவது எப்படின்னு ஒரு குட்டி கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போவோம். இனியாபுரம்னு ஒரு நாட்டுல ஒரு அழகான ராஜகுமாரி வாழ்ந்து வந்தாளாம். அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா அப்பாக்கு இவ ஒரே செல்ல மகளாம். அவங்க அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அந்த நாட்டுடைய ராஜா ராணியும் தான். ஒரு நாள் வேற்று நாட்டு மன்னன் ஒருவன் இனியாபுரத்தை எதிர்த்து போர் புரிய வந்தானாம். அவன் தன்னுடைய தந்திர புத்தியால் இனியாபுரத்தை வீழ்த்தி ஆதித்யன் மன்னனை கைது செய்து விட்டானாம். அவனது தந்திரங்களை கண்டுபிடித்த ராணி அவனிடம் கேள்வி கேட்க தன் அமைச்சர்களுடன் சென்றாராம். சென்ற இடத்தில் அவன் அதை ஒப்புக்கொள்ளவில்லையாம். நீண்ட வெகு வாக்குவாதத்திற்கு பின்பு அவன் ஒரு முடிவு சொன்னானாம். அவர்கள் நின்று கொண்டிருந்தது கடற்கரை என்பதால் அங்கே நிறைய கூழாங்கற்கள் இருந்தன. அதில் ஊதாவும் வெள்ளையும் அதிகமாகவே இருந்தன. அவன் அதை கைகளை எடுத்து ராணியிடம் காண்பித்தான். ராணி, இதில் வெள்ளை மற்றும் ஊதா நிற கற்கள் இருக்கின்றது. அதை ஒரே மாதிரி பையில் அடைத்து நான் உங்களிடம் தருகிறேன். நீங்கள் வெள்ளை நிற கல்லை எடுத்தால் நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொண்டு நாட்டை திருப்பி உங்களிடம் தந்து விடுகிறேன். இதே நீல நிற கல் வந்துவிட்டால் நான் எடுப்பதுதான் முடிவு. இது உங்களுக்கு சரி என்றால் நான் இதை செய்கிறேன் என்று சொன்னான். ராணியும் மற்ற அமைச்சர்களும் வேறு வழியின்றி இதற்கு சம்மதித்தனர். ஆனால் அந்த வேற்று நாட்டு மன்னன் மீண்டும் தன் தந்திரத்தை பயன்படுத்தினான். இரு பைகளிலுமே நீல நிற கல்லை நிரப்பினான். அதை பார்த்த ராஜகுமாரி மிகவும் ஆச்சரியமடைந்தாள். ஆச்சரியம் என்று சொல்வதை விட பயந்து விட்டாள். இப்போது அவன் அந்த பைகளை ராணியின் முன்பு நீட்டினான். இதிலிருந்து ஒன்றை தேர்வு செய் என்று கூறினான். ஆனால் ராஜகுமாரி நான் தேர்வு செய்கிறேன் என்று அவன் முன்னே வந்து நின்றாள். இப்போது ராஜகுமாரி அந்த பைகளில் ஒன்றை எடுத்தாள். அதிலிருந்து கல்லை எடுப்பது போல் எடுத்து கீழே நழுவ விட்டாள். இதை பார்த்த அமைச்சர்கள் மற்றும் ராணி அந்த வேற்று நாட்டு மன்னன் மிகவும் கோபமடைந்தார்கள். ஒரு புத்திசாலி அமைச்சர் இதற்கு ஒரு தீர்வு கூறினார். என்னவென்றால், இப்போது ராஜகுமாரி எடுத்தது நீல நிறக்கல் என்றால் மற்றொரு பையில் இருப்பது வெள்ளை நிறக்கல். இதுவே ராஜகுமாரி எடுத்தது வெள்ளை நிறக்கல் என்றால் மற்றொரு பையில் இருப்பது நீல நிறக்கல். எனவே மற்றொரு பையை திறந்து பார்த்தால் நமக்கு தெரிந்துவிடும் என்று கூறினார். அனைவரும் ஆவலாக மற்றொரு பையை திறந்து பார்த்தனர். அதில் இருந்தது நீலக்கல். இப்போது அந்த மன்னன் யாருக்கும் தெரியாமல் இரு பைகளிலும் நீல நிறக்கல்லை நிரப்பினான். இதை பார்த்த ராஜகுமாரி ஆச்சரியப்பட்டாள். ஆச்சரியம் என்று சொல்வதை விட பயந்து விட்டாள். இப்போது ராஜகுமாரி எடுத்தது வெள்ளைக்கல் என்று தீர்வுக்கு வந்தனர். ராஜகுமாரி எடுத்தது வெள்ளைக்கல் என்றால் அந்த தந்திரக்கார மன்னன் நாட்டை விட்டு ஓடிதானே ஆக வேண்டும். ஓடிவிட்டான். எந்த நிலைமையையும் தன்னால் முடிந்த அளவிற்கு சாமர்த்தியமாக கையாள வேண்டும். நன்றி குட்டீஸ்.